இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம் தோழர். நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கணும் நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளதாக இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம் அவருக்கு, அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினைச்சாலும் திரும்ப எடுக்க முடியாது. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அப்படி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது, எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி படம் இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழிச்சு என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசிகல்னா இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னு. தெரியல சார், தட்டுறாங்க அப்படின்னு. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க. நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், ஆனால் யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள், பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னா சரியாக கும்முன்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம் பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல, அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்ம கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக இருக்காங்களா, எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ. அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி. அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்.
ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சுடா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம், ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்கணும் அதோட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறாங்க அபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது, பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறா உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை, நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டர் கூப்பிட்டு எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்தில் நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் படத்தை முடிச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ, என் தம்பி, ரொம்ப அழகாக பண்ணிடுங்க, உன் மனசு மாதிரியே இருக்குது படம். ரொம்ப சந்தோஷம், வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க, இதுக்கு 100 விழா எடுப்பாங்க, நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம், சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம், அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு, பெருசாக ஜெயிக்கும், வெல்வோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அது அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் வந்து சோகத்துக்கு தான் அழுவோம். நான் வந்து எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்கிறானுங்க, நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைமில் இது வந்து எடுத்துக்காட்ட நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படுத்தையும் இதையும் பண்ண போகிறாங்க எனக்கு தெரியும். உங்கள் லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள், செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார், அதுக்கு மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார். உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நிகழ்ச்சியில் என்னோட கண்ணீரை கட்டுப்பிடித்து இந்த படத்தை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும். உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக அருமையாக பண்ணீங்கப்பா அபி, இல்லை சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. அது மாதிரி ஷான் ரோல்டன், உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான் தான். ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு, மெலடிக்கு நான் ராஜேஸ்வரோட தீவிர ஃபேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை ஒரே ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர், ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீ ரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன். ரீ ரெக்கார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஷியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம், உங்களை இன்னும் எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஷியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருந்துச்சு. பரத், நீங்கள் தான் எடிட்டர் இல்லையா? ரொம்ப 3 படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது சார். டைம்லி டெலிவரி, நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா $1 மில்லியன். ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து பண்ணுறது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி $1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து ChatGPTயில் போட்டு பார்த்தேன். 8.5 கோடியா? யுவராஜ் எங்கே இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது, குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும்.
இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸு, அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த படம் ரெடியாகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னால் அது மிகையாக இருக்கும், ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னா நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்கா ஒரு சோல் பிளெண்டா இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி, அது என்ன சொல்றது, கஷ்டம் தான். பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் ஒரு மனசுல ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில் அபியோட ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து எல்லாரும் சொல்றது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாம அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமா வரும். அண்ட் இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாவே அவர் பத்தின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சசி சார் பத்தி சொல்ற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இப்ப இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா சசி சார் வந்து ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமா இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்ல இருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறதுல வந்து பெருசா நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படத்துல அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப திண்ணமா தெரியுது இந்த ஸ்டேஜ்ல. அண்ட் ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமா எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமா இருந்திருக்காரு த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் ஆல்சோ அவர் எந்த வகையிலுமே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பயங்கரமா திட்டுவாங்களாம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு பேசுறியா, இவ்வளவு நேரம் பேசுற அப்படின்ட்டு. ஸோ நாங்க கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோன்ல பேசி இருந்திருக்காரு. எக்கச்சக்கமா நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ள நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ஒரு கம்பெனி ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாரு அந்த ஸ்கிரிப்ட்ல. அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைம்ல பண்றாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்யறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸா ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது அவங்களுக்கு அது ரொம்ப கேஷுவலாவே வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து லவர்ல நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் வந்து நான் சும்மா உட்காந்துருக்கும் போதே இவன் இப்படிதான்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது. அண்டு உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படிதான். இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸா அவருக்கும் இது 3rd ஃபிலிம். சார் வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி நீங்க பெரியவங்க, சொல்றதுக்கு இதுவா இல்லை. அண்ட் இந்த படத்துல அசோசியேட் ஆகிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை என்னென்ன நல்ல விதங்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்டரி கண்டிப்பா தொடருங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.